அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதுஅறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 80 முக்கியமான பொதுஅறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். இது தேர்வு எண் 11. இந்த 80 முக்கியமான பொதுஅறிவு வினாக்களும் அறிவியலில் இயற்பியல் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1 கிலோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். ரெண்டாவது கொஸ்டின், அளவிடக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவீடு அப்படின்றது. சரிங்களா? அளவிடக்கூடிய அளவுக்குன்னா பேர் அளவீடுன்றது தான் பேர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை டேஷ் வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். 9.58 செகண்ட்ஸில் கடந்து உலக சாதனை படைச்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின், வேகத்தின் அலகு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது தான் வேகத்தின் அலகு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் இயற்பியல் அளவுகள் டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வழி அளவுகள். சரிங்களா? அடிப்படை அளவுகளை தவிர்த்து மற்ற எல்லா அளவுகளுமே வழி அளவுகள் தான். சரிங்களா? அடிப்படை அளவுகள் மொத்தம் 7 இருக்கும். இதை தவிர்த்து வரக்கூடியது எல்லாமே வழி அளவுகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிப்படை அளவுகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி 7 தான். அடுத்த கொஸ்டின் சரியாக பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. நீளத்தை பார்த்தீங்கன்னா மீட்டரில் நம்ம அளக்கலாம், நிறைய கிலோகிராமில் அளக்கலாம், வெப்பநிலையை கெல்வினில் அளக்கலாம், ஒளி செறிவை கேண்டிலா அப்படின்ற அலகு மூலம் அளக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே அடிப்படை அளவுகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் எது வழி அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரப்புன்றது தான் வழி அளவு. மற்றபடி நிறை, நீளம், நேரம் இது எல்லாமே அடிப்படை அளவுகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொலைவை அளக்கக்கூடிய அளவு தான் ஒளி ஆண்டு. ஒளி அப்படின்றது 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் பயணிக்கும் ஒரு வினாடிக்கு. சரிங்களா? அப்போ ஒளியானது வெற்றிடத்தில் 1 வருஷம் பயணிக்கக்கூடிய தொலைவை தான் நம்ம ஒளி ஆண்டுன்னு சொல்கிறோம். அப்போ தொலைவை அளக்கக்கூடிய அலகு தான் இந்த ஒளி ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கேலன் என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3785 மில்லி லிட்டருக்கு சமம் தான் ஒரு கேலன். அப்படின்னா 3.785 லிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ 3 மில்லி லிட்டர் அப்படின்றது ஒரு அவுன்ஸு, 1 லிட்டர்ன்றது ஒரு குவாட். இது எல்லாமே உங்களுக்கு 6th புக்கில் பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 961 kg/m³ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் சரியானது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று, கப்பல் மற்றும் ஆகாய விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரிதான். சரிங்களா? அடுத்த கூற்று பாருங்கள். ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது 1.852 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராக்கெட்டோடைய பொதுவான வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5500 மீட்டர் பர் செகண்ட்ன்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இரும்பு துருப்பிடித்தல், உணவு செரித்தல் ஆகியவை எவ்வகை மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வேதியியல் மாற்றம் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், வாயுவிலிருந்து திரவத்துக்கு மாறுவது என்பது. வாயுவிலிருந்து திரவமாக மாறுது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மழை நீர்லாம் பாருங்களேன், மேகம்னு சொல்லும்போது நீராவியோட தொகுப்பு தானே மேகம். அப்போ மேகத்தில் குளிர்ந்த காற்று படும்பொழுது அது பூரித நிலை அடைந்து சுருங்கி, சரிங்களா, அது மழை நீராக பூமிக்கு வருது. அதுதான் நம்ம ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திண்ம நிலையிலிருந்து வாயு நிலைக்கு பொருள் மாறும் நிகழ்விற்கு பேர் என்ன? திண்ம நிலையிலிருந்து உருகி நீராக மாறணும். சரிங்களா? திண்ம நிலையில் ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு போக முடியாது, உருகணும். அடுத்து தான் அது ஆவியாகி போகும். ஆனால் நேரடியாக போகுதுன்னா அதை பதங்கமாதல்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திண்மமாக தான் இருக்கும். கற்பூரத்தை திண்மமாக நீங்கள் பார்ப்பீங்க, அதை எடுத்துகிட்டு போய் காற்றுல வச்சு பார்த்தீங்கன்னா கரைஞ்சிரும். சரிங்களா? அது உருகாது. அப்போ டைரெக்டாக வாயுவாக மாறுது அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரும்பின் மீது குரோமியம் அல்லது துத்தநாகம் போன்ற உலோகங்களை ஒரு படலமாக பூசுதல்ன்றது நாகமுலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு பூசுகிறாங்கன்னா கரோஷன், அதாவது அரிமானத்தை தடுப்பதற்காக பூசுகிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஸ்டர் தான். லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் தான் நொதித்தல் அப்படின்ற நிகழ்வை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ கடலில் அலை தோன்றுது இல்லையா, அதை தான் நம்ம கால ஒழுங்கு மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், நிலவு பூமியை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 27 நாட்கள்ன்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமது விண்மீன் திரள் மண்டலம், அப்படின்றதோட பேர் என்ன அப்படின்னா பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்றது தான். சரிங்களா? பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ஸ்புட்னிக் அப்படின்றது தான். ரஷ்யா ஏவி இருப்பாங்க அந்த ஸ்புட்னிக் அப்படின்றது. நம்ம இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் எதுனா ஆரியப்பட்டா அப்படின்றது தான். இது எப்போ விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா முதல் அணு வெடிப்பு சோதனையை 1974 மேற்கொண்டது. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிரிக்கும் புத்தர் அப்படின்றது தான். இரண்டாவது அணுசோதனையுடைய பேர் என்னென்னா ஆப்ரேஷன் சக்தி.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவை அணு ஆயுத வல்லரசு நாடாக மாற்றிய பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தார் அப்படின்னா ஜோஹன் லிப்ரஷே அப்படின்றவர் தான் கண்டறிஞ்சார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் அழகுமுறையில் ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃபிஎஸ் அப்படின்ற அழகுமுறை தான் ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின் பாருங்கள், ஒளி பாயம் அல்லது ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லூமன் அப்படின்றது தான் ஒளி பாயம் அப்படி இல்லைன்னா ஒளித்திறனுடைய எஸ்ஐ அலகு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்ட்ரேடியன் அப்படின்றது தான். தல கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன் அப்படின்றது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி செறிவு என்பது டேஷின் ஒளி செறிவாகும். கண்ணூறு ஒளியின் ஒளி செறிவு 10th புக்கில் இருக்குது உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மின்னோட்டம் என்பது டேஷ் அலகு ஆகும். மின்னோட்டம்ன்றது ஒரு அடிப்படை அளவு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகளில் நெருங்கி இருப்பது நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின், விசை எந்த அலகால் அளக்கப்படுதுன்னா நியூட்டனால் அளக்கப்படுது. விசைன்றது இங்கே ஆப்ஷனில் எதுவுமே இருக்காது, தப்பு. அப்போ நியூட்டனால் அளக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், எளிய பாதரசமானியை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் டாரிஸ் எல்லின்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி தான் இந்த பாதரசமானின்றது. இதை கண்டுபிடித்தவர் யாருன்னா டாரிஸ் எல்லி அப்படின்றவர் தான். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாஸ்கல் விதியின் பயன்பாட்டில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாஸ்கல் விதியோடைய பயன்பாட்டில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் மிதத்தல் அப்படின்றது தான். மற்றது எல்லாமே பாஸ்கல் விதியின் பயன்பாடுகள் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், நீரின் டேஷ் காரணமாக நீர் சிலந்தியானது நீர்ப்பரப்பின் மீது மிக எளிதாக நகர்ந்து செல்கிறது அப்படின்னா பரப்பு இழுவிசையின் காரணமாக தான். பரப்பு இழுவிசையினுடைய அழகு என்னன்னா நியூட்டன் மீட்டர் -1 அப்படின்றது தான். சரிங்களா? பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் நீர் சிலந்தி நீரின் மேல் நடந்து போகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 38வது கொஸ்டின், உராய்வை குறைக்க பயன்படுத்தப்படும் உயவு பொருட்களில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதுல உயவு பொருளாக பயன்படுத்தாதது எதுனா நீர் மட்டும்தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் திரவங்களில் எது அதிக பாகுநிலையை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரீஸ் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பாகுநிலையின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸ் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ராக்கெட் முறையினை முதலில் அறிந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனா தான் ஃபஸ்ட்டு ராக்கெட் முறையை வந்து பயன்படுத்துது. எதுக்காக இவங்க வந்து இந்த ராக்கெட் முறையை பயன்படுத்துகிறாங்கன்னா போருக்காக. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கிரியோஜெனிக் எரிபொருள் எவ்வகை வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படுது அப்படின்னா மிக குறைந்த வெப்பநிலையில் வந்து சேகரித்து வைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், நாசா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1958 தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கல்பனா சாவ்லா அப்படின்றவங்க தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சந்திரனில் தரையிறங்கிய முதல் மனிதன் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் தான். இவர் தான் வந்து நிலவுல கால் தடம் பதித்த முதல் மனிதர். அடுத்த கொஸ்டின், பின்வருவனற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, நிலவு பூமியின் ஒரே துணைக்கோள், இதன் விட்டம் 3474 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள், நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியையும் சுற்றுது. சரிங்களா? பூமியையும் சுற்றுது. அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான்ப்பா சரி, 2வது கூற்று வந்து தப்பு. நிலவு வந்து தன்னைத்தானே சுற்றாது, பூமியை மட்டும்தான் சுற்றிக்கிட்டு வரும். சரிங்களா? இப்போ தப்பு, ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலவின் தென் பகுதியை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவினால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரயான் 2 இது ஃபெயிலியர் ஆகிடும். சந்திரயான் 3ன்றது சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ராக்கெட் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கைலாஷ் வடிவ சிவன் அப்படின்றவர் தான். சரிங்களா? முன்னாள் இஸ்ரோ இயக்குநராக இருந்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மங்கள்யான் செவ்வாய் வாகனம் என்ற விண்வெளி திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 2013 தான் இதை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. 2014 இது போயிட்டு செவ்வாயை வந்து அடைஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிவப்புக்கோள் என அழைக்கப்படுவது எதுனா செவ்வாய். அடுத்த கொஸ்டின், சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு சதீஷ் தவான் விண்வெளி மையம். அடுத்த கொஸ்டின், உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான கலாம் சாட் என்பது எவ்வளவு எடை கொண்டது? 64 கிராம் எடை கொண்டது இந்த கலாம் சாட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது அப்படின்னா புரோமின். ஆனால் இவங்க உலோகம் கேட்டிருக்காங்க. உலோகம்னா பாதரசம். சரிங்களா? திரவ நிலையில் இருக்கிற ஒரே அலோகம்னு கேட்டால் புரோமின், உலோகம்னு கேட்டாங்கன்னா பாதரசம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குப்ரம் என அழைக்கப்படும் தனிமத்தின் பெயர் என்ன? தாமிரத்தை தான் குப்ரம்னு சொல்கிறோம். பாதரசத்தின் குறியீடு என்ன அப்படின்னா HG அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் தனிமங்களை குறியீடுகளை சரியாக பொறுத்துக்க. அப்போ ஆர்கானுடைய குறியீடு என்னென்னா AR அப்படின்றது தான். ஆர்சனிக்னா AS, குளோரின் அப்படின்னா Cl, குரோமியம்னா Cr. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குடிநீரில் உள்ள நுண்ணுயிரிகளை அழிக்கும் பொருளாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
குளோரின் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், திரவ நிலையில் காணப்படும் அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரோமியம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மின்னணு கருவிகளில் பயன்படும் உலோக போலி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிலிக்கான் தான். சரிங்களா? சிலிக்கான், ஜெர்மானியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கடத்தி சாதனங்களில் பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலோகத்தில் மிகவும் கடினமான தன்மை கொண்ட அலோகத்தில் மிகவும் கடினமான தன்மை கொண்ட அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைரம் தான். சரிங்களா? வைரம் அப்படின்றது தான் அலோகத்தில் மிக அதிக கடினத்தன்மை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 61வது கொஸ்டின், துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படும் உலோகம் கந்தகம். கந்தகம் அப்படின்றது தான் துப்பாக்கித்தூள் தயாரிக்க பயன்படுது. அடுத்த கொஸ்டின், ராக்கெட் எரிபொருளாக பயன்படும் அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் அப்படின்றது தான். இதுதான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த எரிபொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட் சேர்மத்தின் பொது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரிசாந்து அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தாமிரம் சல்பேட் என்ற சேர்மத்தின் பொது பெயர் என்ன அப்படின்னா மயில் துத்தம் அப்படின்றது தான். சர்க்கரையின் வேதியியல் பெயர் என்னென்னா சுக்ரோஸ் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கம்பியாக நீளும் தன்மை பெற்ற அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பன் தான். சரிங்களா? மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் கார்பன். டங்ஸ்டனின் குறியீடு என்னென்னா W. சரிங்களா? பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் போரான் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தீப்பெட்டியில் பக்கவாட்டில் டேஷ் உள்ளது. சிவப்பு பாஸ்பரஸ் அப்படின்றது தீப்பெட்டியுடைய பக்கவாட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 71வது கொஸ்டின், டேஷ் உலோகம் துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. இரும்பு துருப்பிடித்தலுக்கு உள்ளாகிறது. அடுத்த கொஸ்டின், வெட்டப்பட்ட ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுவதற்கு காரணமான நிறமி எதுனா மெலனின் நிரம்பி அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வனஸ்பதி நெய் அதாவது டால்டா தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட வினைவேக மாற்றியாக பயன்படுவது எது அப்படின்னா நிக்கல் தான் பயன்படுத்தப்படுது. அடுத்த கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எது மின்னாற்பகுத்தலை தூண்டுது அப்படின்னா மின்சாரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருளின் அளவு மற்றும் டேஷ் மதிப்பை தீர்மானிப்பது அளவீடாகும். எண் மதிப்பை தீர்மானிப்பது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஆம்ஸ்டாங் என்பதின் மதிப்பு என்னென்னா 10⁻⁻10 அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10⁻⁻6 அப்படின்றதுடைய முன்னீடு என்னென்னா மெகா அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 78வது கொஸ்டின், நகை கடைகளில் பயன்படுத்தப்படும் தராசின் பெயர் என்னென்னா எண்ணியல் தராசு. அடுத்த கொஸ்டின், ஒரு மெட்ரிக் டன்ன்றது 10 குவிண்டால். ஆப்ஷனில் இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, 10 குவிண்டால் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டினத்தில் சுற்றும் பொழுது எந்த மாதிரியான விசை உணரப்படும் அப்படின்னா உங்களுக்கு மைய விலக்கு விசை அப்படின்றது தான் உணரப்படும். சரிங்களா? மைய விலக்கு விசை அப்படின்றது தான் உணரப்படும். அப்போ தொடர்ச்சியாக நம்ம பொதுறிவு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 80 கேள்விகள் நம்ம அறிவியல் பகுதியிலிருந்து பார்த்தோம். இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம டெய்லி வீடியோஸ் போடுறோம், டெய்லி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூப்பா.